ஆமா ப்ரோ, புலிக்கூட்டம் ப்ரோ. நாங்க சூப்பரா இருந்துச்சு மேட்ச். டீம் ப்ரோ, டீம் நல்லா ப்ளே பண்ணாங்க. டீம் சூப்பர் டீம், பேலன்ஸ்டான டீம். டெல்லி சூப்பரா இருந்துச்சு. சென்னை பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சென்னை டிசிக்கு இடையே நடந்த மேட்சை பார்த்தீங்க, எப்படி இருந்தது? மேட்ச் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டா போச்சு. திறமைக்கு தான் ஓகேவா, எல்லாமே இதுவும் கிரெடிட்டும். டெல்லி நல்லா ஆடினாங்க, குட் பிளேயர்ஸ், குட் மூவ். சரி, அதே மாதிரி சென்னை ஃபேன் ஆட்டம் எல்லாருமே சொல்றது தோனி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இருந்தாருன்னா அந்த மேட்சை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாருங்களே, இருந்தாரு ஆனா முடிக்கல. பட் இயர்லி வந்து விக்கெட்ஸ் விட்டாங்க. ஓபனர் 2 ஓபனருமே நின்று ஆடல. டாப் 3ல ஒருத்தர் நின்று ஆடி இருந்தா கூட மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். 2 ஓபனருமே நின்று ஆடல, அதனால தான் மேட்ச் தோத்துறாங்க. இயர்லி விக்கெட் கடகடன்னு வந்துருச்சு, அதனால தான் மேட்ச் தோத்துறாங்க. விஜய் சங்கர் வந்து நின்று ஆடினா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க இருந்துமே களத்துல வந்து பவுலர்ஸ் யாரும் இல்ல, 2 பேருமே பேட்ஸ்மேன் தான் இருந்தாங்க லாஸ்டா முடிகிற வரைக்குமே. அவங்க இருந்து தோற்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? கேப்டன்சி தான். டெல்லி கேப்டன்சி நல்லா பண்ணாங்க, நல்ல பவுலிங் ரொட்டேட், எல்லாமே நல்ல மூவ், அதனால தான் அவங்க வின் பண்ணாங்க. இப்போ வந்து சிஎஸ்கே வந்து பிளேயர்ஸை கரெக்டா இது பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தா நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, சென்னை தோத்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல வருத்தமா இருக்கா? இல்ல, நான் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் தான். எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தான், அதனால வந்து ஜாலியா பாருங்க, மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லாருமே எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஒழுங்கா இல்ல ப்ரோ, பேட்டிங் எல்லாம் ஒஸ்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு தீபக் உதாவோ திரிபாத்தி வரணும் ப்ரோ. திரிபாத்தி ரெகுலரா ஃபார்ம் கொடுக்கணும் ப்ரோ. 3 மேட்ச் வச்சு இப்படி ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ணி தீபக் கூட திரிபாத்தியை மாத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு பதிலா எடுத்துட்டு தான் கான்வே கொண்டு வந்தாங்க, உள்ள விஜய் சங்கர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆமா, அப்படி இருந்தப்போ அப்படி இருந்து கூட ஒன்னும் இல்ல ப்ரோ. யாருமே ஆடணும் ப்ரோ. வர எல்லாம் பயந்து விளையாண்டா எப்படி ப்ரோ ஆட முடியும்? வேஸ்ட் ப்ரோ. எதனால சொல்றீங்க? டீம் லெவல்ஸ் மாத்தணும் ப்ரோ. பழைய மாதிரி கான்வேவும் கைக்வாடும் இறக்கணும் ப்ரோ. டிபாத்தி கண்டிப்பா வேணும் ப்ரோ. டிபாத்தி இருந்தா கப்படிக்க முடியும் ப்ரோ. அவர் பிராக்டிஸ் மேட்ச்ல எப்படி ஆடுவார் தெரியுமா? பிராக்டிஸ் மேட்ச்ல எப்படி ஆடுவார் ப்ரோ. அவர் மட்டும் தான் ப்ரோ ஆடணும். அவரெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. டிபாத்தி தான். அதனால ப்ரோ நாம கண்டிப்பா கம்பேக் ஆகிறோம். நாம தான் எப்பவுமே சிஎஸ்கே தான். இன்னொரு விஷயம், களத்துல தோனி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இருந்தாருன்னா அந்த மேட்சை முடிச்சிட்டு தான் வெளியே வருவார்னு சொன்னாங்க. அது பழைய தோனி ப்ரோ. இப்ப ஏஜ் ஆயிடுச்சு ப்ரோ. அவரு ஒரு மனுஷன் தான் ப்ரோ. 43 வயசு ஆகுது ப்ரோ. நல்லா தான் ஆனார். அவர்லாம் என்ன முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவர் தான் வந்து ஜெயிக்க வைப்பாரெல்லாம் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஜடேஜா விக்கெட் எல்லாருமே ஃபேன்ஸ்ல கத்த ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஒரு ஆப்ஷன் இல்ல. பவர் பிளேலே ஆடி இருக்கணும். பவர் பிளேயே மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் சரி, அதுக்கு முந்தின மேட்ச் சரி, 3லயுமே பவர் பிளேல ஆடவே இல்லை. பவர் பிளேல கொண்டு வந்தாதான் மேட்ச் ஓரளவுக்காக ஜெயிக்க முடியும். பவர் பிளேல நம்ம 60ல இருந்து 70 ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் எண்ட்ல ரொம்ப பிரஷர் கம்மியா இருக்கும். தோனி எக்ஸ்பெக்ட் பண்ண 2018ல இருந்து 180 ரன் இதுவரைக்கும் சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணது இல்லன்ற ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அது ஒரு ரெக்கார்ட் இருக்கு ப்ரோ. ஆனா 2018க்கு அப்புறம் 3 தடவை கப் அடிச்சிருக்காங்க. அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் முக்கியம். இல்ல, அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். எல்லா டீமுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த வருஷம் பீட் பண்றோம் ப்ரோ. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மாத்தணும். பவர் பிளேல ரன் அடிக்கணும் ப்ரோ. கண்டிப்பா ரன் அடிக்கணும் பவர் பிளேல. கேட்வாடியும் அனுப்பினா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா அனுப்பினீங்கன்னா 1-1 வந்து இவங்க ரத்தின் ரவீந்திராவை இறக்கணும். அப்படிதான் மாத்தணுமே தவிர எடுத்த உடனே டைரக்டா ரத்தினி இவனி இறக்கிறது தப்பு. இது 3 மேட்சா நடக்குது. 3 மேட்சா அப்படிதான் இருக்குது. டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் நம்மளால செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதையா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க மாட்டேன்றாங்கன்றது கேட்கணும்.